ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் எப்போ பாரு வேலை இருந்துகிட்டே இருக்குது, வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனும் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு நிறைய ரெஸ்ட் டைமும் கிடைக்குது, அந்த டேவும் பீஸ்ஃபுல்லாக போகுது. ஒரு டே பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகணும்னா அந்த டேக்கு முன்னாடி நாள் நைட்டு இருந்தே நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒர்க்குனா பெருசாக எதுவும் இல்லை, அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். முக்கியமான பெரிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு ரெடியாக விட்டுட்டு போகிறது தான். அந்த ஒன்றை பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அது கூடவே நெக்ஸ்ட் டே நம்ம என்ன சமைக்க போகிறோம், என்னெல்லாம் நமக்கு தேவை இருக்குங்கிறதையும் பிளான் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கொண்டக்கடலை குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டேன். தூங்க போகும்போதே நாளைக்கு இதுதான் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா மார்னிங் எந்திரிக்கும் போதும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எந்திரிச்சிக்கலாம். ஒரு நாள் ஆக்டிவாக ப்ரொடக்டிவாக போகணும் அப்படின்னா அந்த மார்னிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதும் இருக்கிற அந்த 1 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுவும் அந்த டே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊற வச்ச கொண்டக்கடலை நல்லாவே ஊறிடுச்சு. தயிரும் உர ஊற்றி வச்சுருந்தேன், அதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா காலையிலேயே மதியத்துக்கும் சேர்த்து செஞ்சுருவேன். காலையில் சமையல் வேலை கூட சேர்ந்து பாத்திரம் கழுவுறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறதுங்கிற ஒரு சில வேலைகளையும் சேர்ந்து செஞ்சிட்டோன்னா கிச்சனில் இனி நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட வேலை மேக்ஸிமம் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்களையே செய்ய வைக்கிறது நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கும். கிச்சன் எப்படி க்ளீனாக இருந்து கிச்சன் வேலைகள்லாம் முடிஞ்சால் நிம்மதியாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஹாலும். கிச்சன் சிங்க் எப்படி நிறைஞ்சு போகுதோ அதே மாதிரி தான் இந்த ஹாலில் இந்த டிவி ஸ்டாண்டு. கைக்கு கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்காமல் டக்குன்னு கொண்டு இந்த டிவி ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டோன்னா தேட வேண்டியதில்லை, அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிற ஒரே பிளேஸு. கிச்சன் வேலையை முடித்த கையோட இதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா டிவி பார்க்கும்போது நிம்மதியாக பார்க்கலாம். இல்லைனா டிவி தெரியாது, டிவிக்கு கீழே இருக்கிற இந்த கிளம்சினஸ் தான் அதிகமாக தெரியும். டிவி பார்க்குறதோட நிம்மதியே போயிடும். நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிவியில் போட்டு விட்டுட்டே வேலையை செஞ்சுட்டு இருப்பேன், அப்போது செய்கிறதே தெரியாது. அப்புறம் டைம் கிடைக்கும்போது ஒரு வாரத்துக்கான சமையல் பிளானை போட்டு வச்சுட்டோன்னா அதுக்கு தேவையான பொருளும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு பிளான் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நேரம் நம்மளால் முடியல அப்படிங்கும்போது டக்குன்னு செய்யறதுக்கு ஏதாவது வாங்கி நம்ம வச்சுக்கணும். சேமியா, இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஃபுட் ஐட்டம்ஸ். எல்லா நாளுமே நம்ம பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் செய்யணும்னு இல்லை. வாரத்தில் ஒரு நாள் இந்த வேலைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதில் தப்பே கிடையாது. நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ப்ரோக்ரஸ் இருந்தாலே போதும். ப்ரோக்ரஸ்ங்கிறது எப்படியோ இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி தான். அதை பர்ஃபெக்டாக பண்ணி தான் முடிக்கணும்னு இல்லை. நம்ம மட்டும் எந்த வேலையை எந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் போட்டு பண்ணணுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. கிட்ஸுக்கும் ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்களும் டிசிப்ளினாக இருப்பாங்க. படிக்கிற டைம், விளையாடுற டைம், டிவி டைம், தூங்குகிற டைம்னு அவங்களுக்கும் ப்ராப்பராக டைம் ஷெட்யூல் பண்ணிட்டோன்னா நம்மளோட பிளான் அண்ட் ரொட்டீனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மட்டுமே போடுற பிளான் அண்ட் ஷெட்யூல் கிட்ஸு இல்லை ஹஸ்பண்ட் யாராவது ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. முக்கியமாக எல்லா வேலைகளையும் நானே பண்ணுவேன், நான் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே எல்லாத்தையும் பண்ணுனா நமக்கு யாரும் அவார்ட் கொடுக்க போகிறதில்ல. அதனால் சின்ன சின்ன வேலைங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுக்கணும். இது அவங்களுக்கும் ஒரு நாள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இண்டிபெண்ட்டாக நிறையா வேலைகள் நம்ம இல்லாமையே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இதை சொல்ல நல்லாயிருக்கும், ஆனால் குழந்தைங்கள செய்ய வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. என் பையனும் அப்படி தான். மார்னிங் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் குடிக்கணும். மார்னிங் டியூட்டிஸ் மார்னிங் தான் பண்ணணும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், இதெல்லாம் டெய்லியும் சொல்லிகிட்டே இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லலைன்னா செய்கிறதே இல்லை. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கழுவ போடுறது, ஷூ, ஷாக்ஸ் அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு போய் நம்ம போடணும். எதையுமே டெய்லி சொன்னால் மட்டும்தான் செய்கிறாங்க. எப்போ ஹேபிட் ஆகும்னு தெரியல, சொல்கிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்போம். நான் பார்த்திங்கன்னா இப்போது குட்டி பேபிக்கு ராகி பவுடர் ஃபார்மில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பவுடர் ஃபார்ம்லனா இதுக்கு முன்னாடி ராகி
ஓவர் நைட் ஊற வச்சு பால் எடுத்து காய்ச்சி கொடுப்பேன். இப்போது ராகி நல்லா ஊற வச்சுட்டு 4-5 டைம்ஸ் கழுவி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அப்போது இன்ஸ்டண்ட்டாக ராகி கூழ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சில கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கோவர்லேருந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. 1 இயர் பேபியிலிருந்து நிறையாவே சூப்பரான ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. 1 இயர்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் டிஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய டிஷர்ட்ஸ் யூனிசெக்ஸ்லேயும் இருக்குது. அப்போது நீங்கள் கேர்ள்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரீமியமான டிஷர்ட்ஸ் 3 டிஷர்ட்ஸ் 600ன்னு ஆஃபர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிள் இருக்குது. ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப்போட டீட்டெயில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த பாத்ரூம் கிளீனர் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் காட்டியிருப்பேன். குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அது என்னால் ரிட்டன் போட முடியல. ரிட்டன் ஆப்ஷனில் டேமேஜ் இந்த மாதிரியானது மட்டும்தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை ப்ரோக்கனா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நிறைய ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ரிட்டன் போட ட்ரை பண்ணேன். அப்புறம் சரி 180 தான் சொல்லி விட்டுட்டேன். அதை தான் சரி வர வரைக்கும் வரட்டும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோலே காட்டியிருப்பேன். இந்த கரையை வந்து க்ளீன் பண்ண ட்ரை பண்ணேன். சரி இந்த ஃப்ளோர் வந்து சொர சொரன்னு க்ரிப்பாக இருக்கிறதுனால தான் க்ளீன் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த சொர சொரன்னு கம்பி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கேன். என்ன ரீசன்னே தெரியல. வேறு ஏதாவது ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அன்றைக்கி கிச்சனில் உப்பு கரை சூப்பராகவே இதே லிக்விட் தான் க்ளீன் ஆச்சு. இங்கே என்ன ரீசன்னால் போக மாட்டேங்குதுன்னே தெரியல. தேய்ச்சதில் இந்த மாப் ஸ்டிக்கு வளைஞ்சது தான் பாக்கி. குவாலிட்டி சரியா இல்லைன்னு நினச்சேன். ஆனால் ஒரே யூஸில் இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. க்ளீன் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டு ப்ரஷ்ஷும் ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை. இந்த பெண்டை வந்து நிமித்த ட்ரை பண்ணால் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. சரி எப்படியோ வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் கழுவி ஓரமாக வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிங்க்குக்கு கீழே இருக்கிற ஏரியா. மேலிருந்து உப்பு தண்ணி சொட்டி சொட்டி கரை பிடிச்சிருந்தது. அதே லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. எனக்கு இதுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறதுனே தெரியல. இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எந்த ஒரு இடம் ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்குதுன்னு தெரிய வருதோ அப்போவே அதை கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணிடணும். அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டோன்னா அதை பண்ணவே முடியாமல் போனாலும் போயிடும். வீட்டில் சாதாரணமாக தண்ணி சொட்டுற இந்த உப்பு கரை மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்தும் அப்படித்தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.